வறுமையிலும் நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய கும்ப ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் குருஜியின் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன். கும்பத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இவர்கள் மண்ணுலகில் மட்டுமல்ல விண்ணுலகையும் கலக்கும் சகலகலா வல்லவர்களாக இருப்பார்கள். கும்பத்தில் பிறந்த 80% பேர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இவர்கள் மன வாழ்க்கையில் மனவேதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன் வாழ்வில் எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்வார்கள். ஆனால் தன் துணைவரின் சொல்லால் மிக மனவேதனைக்கு ஆளாகுவார்கள். நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய நல்ல மனசை உங்கள் மனைவி புரிந்து கொள்ள மாட்டாங்க. அதுவே நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் உங்களுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க உங்களுடைய நல்ல குணநலன்களை புரிந்து கொள்வார்கள். பொதுவாக ஒருவர் ராசி நட்சத்திரத்துக்குரிய மரங்களை வளர்த்து வந்தால் அமைதியான சூழ்நிலையும் மனவேதனையும் தீரும். அது மட்டுமல்ல, அதிர்ஷ்டமும் கிடைக்கும். அவிட்டம் 1 முதல் 4ஆம் பாதமும், சதயம் 1 முதல் 4ஆம் பாதமும், பூரட்டாதி 1ஆம் பாதமும் கும்பத்தில் அமைந்துள்ளது. அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இடவசதி இருந்தால் மேற்கு திசையில் வன்னி மரத்தை வளர்த்து கொள்ளலாம். வடக்கு திசையில் கருவேல மரமும், கிழக்கு திசையில் ஜாதிக்காய் மரமும், தெற்கு திசையில் சீத்தா மரமும் வளர்த்து கொள்ளலாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான மரங்களுக்கு தினமும் உங்கள் கையால் தண்ணீர் ஊற்றினால் பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இடவசதி இருந்தால் தெற்கு திசையில் வன்னி மரத்தை வளர்த்து கொள்ளலாம். மேற்கு திசையில் பரம்பை மரமும், தெற்கு திசையில் ராம் சீதா மரமும், கிழக்கு திசையில் திலக மரமும் வளர்த்து கொள்ளலாம். இடவசதி இல்லாதவர்கள் ராம் சீதா செடியை ஒரு தொட்டியிலாவது வளர்த்து கொள்ளலாம். பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இடவசதி இருந்தால் வடகிழக்கில் தேமா மரத்தை வளர்த்து கொள்ளலாம். இடவசதி இல்லாதவர்கள் கன்னி மந்தார செடியை ஒரு தொட்டியிலாவது வளர்த்து கொள்ளலாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான மரங்களுக்கு உங்கள் கையால் தினமும் தண்ணீர் ஊற்றி வந்தால் உங்கள் வாழ்வில் வெற்றி இலக்கை அடைய முடியும். கும்பத்தில் பிறந்த மாணவர்களுக்கு படிப்பு திறன் குறைவாக இருந்தால் உங்களுடைய அதிர்ஷ்ட விருட்சங்களை வளர்த்து வர உங்களுடைய அறிவும் வளரும். கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருந்தால் கூட உங்களுடைய விருட்சங்களை வளர்த்து வந்தால் தீராத கடனும் தீரும். ஏழ்மையிலும் நேர்மையாக வாழக்கூடிய கும்ப ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இறைவன் அருளால் எல்லா வளமும் கிடைக்க இறைவனிடம் வேண்டுகிறேன். ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள், ஜாதகம் பார்க்க விரும்புவர்கள் இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் குருஜியின் மூலம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.